க்ஷணார்த்தம் சத்சங்கம் கிடைச்சா ஒரு ஜீவன் கரையேறுமா அப்படின்னா நிச்சயமா கரையேறும். சுவாமி விவேகானந்தர் அவரோட அனுபவத்துல ஒரு கதை சொல்லியிருக்கார். பரிவிராஜகனா நடந்து ஹிமாலயத்துல எங்கேயோ ஒரு ரிமோட் ஏரியா, அங்க போனப்போ பிக்ஷை எங்க கிடைக்கும் பார்த்தா இவருக்கு ரொம்ப பசிக்கிறது. ஏதோ ஒருத்தர் வந்து சொன்னார், மகாராஜ் இங்க எங்களோட ஒரு சுவாமி இருக்கார், உங்களை கூட்டின்னு போறேன்னு ஒரு ஆடு மேய்க்கிறவங்க கூட்டின்னு போனார். அங்க ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல ஒரு சன்னியாசி இருக்கார், வயசானவர். அவர் பார்த்த உடனே விவேகானந்தருக்கு ரொம்ப பிடிச்சது. அவரே சொல்றாரு, லுமினஸ் செயின்ட்ங்கிறார், தேஜஸ்வியான ஒரு சன்னியாசி. இவ ரெண்டு பேரும் பேசிண்டா விவேகானந்தர் தன்னோட கதையெல்லாம் சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தானே விவேகானந்தருக்கு குரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட தான் எப்படி போனாருங்கிறதையும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாதியான பரியந்தம் இருக்கிற கதைகள் எல்லாம் அந்த சன்னியாசி கிட்ட விவேகானந்தர் சொன்னார். அப்ப அந்த சன்னியாசி விவேகானந்தர் கிட்ட கேட்டார், காசியிலேருந்து ஒரு 80 மைல் தூரக்க கசிபூர்னு ஒரு இடம் இருக்கு, அங்க பாவாஹரி பாபா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். விவேகானந்தர் சொன்னார், அவரை தெரியுமானா நான் அங்க இருந்திருக்கேன், பெரிய மகாத்மா. இந்த பவாஹரி பாபா அவரோட ஒரு குடீரம் உண்டு, அங்க ஒரு குகை, இப்பவும் அவரோட ஆசிரமம் இருக்கு இந்த கசிபூர்ல. அவர் பெரிய ராம பக்தர், யோகி. விவேகானந்தர் நிறைய இடத்துல அவரோட லெக்சர்ல எல்லாம் கிரேட் சேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லாம சொல்லுவார். நான் அவரை மீட் பண்ணினேன், அவர்கிட்ட இந்த பாடம் படிச்சேன்னு எல்லாம் சொல்லுவார். பெரிய தபஸ்வி, ஹடயோகி, ராஜயோகி. ராஜயோகம் எல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு. பவாஹரி பாபான்னு பேரு வர காரணம், ராத்திரி எல்லாம் தபஸ்ல இருப்பார், பகல்ல அவரே சமைச்சு நிறைய சாதுக்களை கூப்பிட்டு அவர் பட்சணம் கொடுப்பார். ஆனா அவர் சாப்பிடுறது யாருமே பார்த்துட்டு. அதனால பவன ஆஹரி பாபா, ஆயு பக்ஷணம் கழிக்கப்பட்டவர்ங்கிற பேர்ல அவருக்கு பவன ஆஹரி பாபா, பவஹரி பாபா, பவஹரி பாபான்னு கூப்பிடுவார். அவர்கிட்ட இருந்து விவேகானந்தரே தீட்சை எடுத்துக்கிறதுக்கு இருந்தார். ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சரை விட்டு வேற ஒரு குருவை ஏத்துக்கிறதுக்கு மனசு வராததுனால விட்டுட்டார். ஆனா குருவுக்கு துல்லியமாவே பவஹரி பாபாவையும் வச்சிருந்தார் விவேகானந்தர். இந்த சன்னியாசி கேட்டார் விவேகானந்தர் கிட்ட, உங்களுக்கு பவஹரி பாபாவை தெரியுமான்னு கேட்டார். நன்னா தெரியும். அந்த பவஹரி பாபாவோட ஆசிரமத்துல அவர் என்ன பண்ணுவாராம், சின்ன ஒரு குகை, அந்த குகை வக்கிலேயே இருந்துட்டு இவர் பழைய வஸ்துக்களையும் இப்படி எடுத்து கொடுத்துட்டே இருப்பார் ஆளுகளுக்கு. வேஷ்டியாகவும் தானியமாகவும் பணமாகவும் கொடுத்துட்டே இருப்பார், தானம் பண்ணிட்டே இருப்பார். அப்போ ஒரு திருடன் ஒரு நாளைக்கு இதுல நிறைய சொத்து இருக்கு போல் இருக்கு இவர் ஆசிரமத்துல நினைச்சுன்னு உள்ள நுழைஞ்சான். பாபா தியானத்துல உட்கார்ந்து இருக்கார். அப்ப இந்த குகைக்குள்ள நுழைஞ்சு அங்க பார்த்தா ஒன்னும் கிடைக்கல, ஏதோ கொஞ்சம் ஏதோ பாத்திரங்கள்லாம் கிடைச்சது. அதையெல்லாம் ஒரு துணியில கட்டிக்கிட்டார். அப்புறம் ஒரு பெரிய சொம்பு பாத்திரம், அந்த சொம்பு பாத்திரத்தை துணியில கட்டுறதுக்குள்ள பாவஹரி பாபா அங்கேருந்து எழுந்திருந்து வந்துட்டார். அவர் வரத பார்த்த உடனே இந்த திருடன் என்ன பண்ணா, அந்த சொம்பு பாத்திரத்தை கீழே போட்டுட்டு அந்த மூட்டை எடுத்துட்டு ஒரு ஓட்டம். அவன் ஓடுறத பார்த்தப்ப பாபா வந்து இந்த சொம்பு பாத்திரத்தை கையில எடுத்துட்டு இவன் பின்னால ஒரு பொதி சாப்பாடும் எடுத்துட்டு இவன் பின்னால ஓடி ரொம்ப தூரம் ஓடி இவனை பிடிச்சு அவனை நிறுத்தி நமஸ்காரம் பண்ணினாராம். நமஸ்காரம் பண்ணி கண்ணீர் விட்டுன்னு சொன்னாராம், ஹே நாராயணா, எனக்கு ஜகத்துக்கு பூரா நாராயண ஸ்வரூபம், என்னோட ஆசிரமத்துல வரவாளே எல்லாமே நான் பகவத் ஸ்வரூபமா பாக்குறேன். இங்க வந்து ஒருத்தன் கூட இதுவரை சாப்பிடாம போனது கிடையாது. இங்க இருக்கிற சொத்து எல்லாமே உன்னோடது தானே, அதுல என்ன பார்த்து எங்கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணுமா, என்ன பார்த்தா பயந்துன்னு ஓடணுமா, இந்த பாத்திரம் உன்னோடு தானே அப்படின்னு சொல்லி அந்த சொம்பு பாத்திரத்தை கொடுத்து அந்த திருடனை பாபா அப்படியே கட்டி பிடிச்சிருந்தாராம். இப்படி இந்த கதையை விவேகானந்தரும் கேட்டிருக்கார். இப்ப இந்த சன்னியாசி இந்த கதையை விவேகானந்தர்கிட்ட சொன்னார். விவேகானந்தர் சொன்னார், ஆமாம் இந்த கதை நானும் கேட்டிருக்கேன், பாபாவோட மகிமை அங்கெல்லாம் பிரசித்தம், திருடங்கிட்ட கூட அவருக்கு அந்த ஈஸ்வர பாவம்னு நான் அந்த கதை கேட்டிருக்கேன்னு சொன்னாராம் விவேகானந்தர். அந்த சன்னியாசி சொன்னார், அந்த திருடன் தான் நான். அவர் அன்னைக்கு கட்டி பிடிச்சின்றது அடுத்த நாளைக்கு நான் இந்த காஷாயம் உடுத்தின்றேன், அங்கேருந்து வந்தேன். அவரோட அங்கஸ்பர்ஷம் ஏத்த உடனே அந்த சந்நிதி அன்னைக்கே என்னோட மனசை திருத்திட்டு என்னோட வாழ்க்கையே மாறி கொடுத்து எல்லாத்தையும் விட்டு இந்த திருடனே பரமபக்தனா ஞானியா ஆயிட்டார். அப்போ சத்சங்கத்துக்கு அப்படி ஒரு பலம். ஒரு க்ஷணார்த்தமாவது சத்சங்கம் கிடைச்சா அது பெரிய நிதி.